GIMP tutorialக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டியூட்டோரியல் உருவாக்கப்பட்டது. அவருக்கு கிடைத்த மின்னஞ்சலுடன் இந்த டியூட்டோரியலை ஆரம்பிக்கலாம். டேவிட் வான்சலன் ஒரு மின்னஞ்சலை அனுப்பியிருந்தார். GIMP-உடன் வடிவியலில் எளிய வடிவங்களை எவ்வாறு வரைவது என அவர் கேட்டுள்ளார். எனவே மிக எளிய வழியுடன் ஆரம்பிக்கலாம். அது நேர்க்கோட்டுடன். ஒரு நேர்க்கோட்டை வரைவது சிரமமாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு புள்ளியை உருவாக்கினால் Shift கீயை அழுத்தி மற்றொரு புள்ளியை உருவாக்குக. ஒரு நேர்க்கோட்டை எளிமையாக வரையலாம். எனவே இவை நேர்க்கோடுகள். Undo-க்கு Ctrl+Z ஐ அழுத்துக. ஒரு சதுரம் மேலும் சற்று சிக்கலானது. டூல்பாக்ஸ்-க்கு சென்று ரெக்டாங்கில் டூல் ஐ தேர்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ-வை 3:3 ஆக வைக்கவும். ஆகவே இது சதுரமாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு சதுர செலக்ஷன் உள்ளது. எனவே எடிட்-ல் ஸ்ட்ரோக் செலக்ஷன்-க்கு செல்க. இங்கே சில மாற்றங்களை செய்யலாம். லைன் விட்த் ஐ அமைக்க முடியும் அல்லது பெயிண்ட் டூல் ஐ பயன்படுத்தலாம். பெயிண்ட் டூல்-ல் பெயிண்ட் பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். ஸ்ட்ரோக்-ல் சொடுக்குக. இங்கே உங்கள் சதுரம் உள்ளது. இந்த சதுரத்தை நிரப்ப விரும்பினால் அது சுலபமே. இங்கே என் கலர் பாலெட்-க்கு சென்று சதுரத்தினுள் கருப்பு நிறத்தை இழுக்கவும். எலிப்ஸ் செலக்ஷன்-லும் அவ்வாறே செய்யலாம். எலிப்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கலாம். எடிட்-ல் ஸ்ட்ரோக் செலக்ஷன் ஐ தேர்க. மேலும் சிக்கலான வடிவங்களுக்கு பாத் டூல் ஐ தேர்க. புள்ளிகளை உருவாக்குவதன் மூலம் ஒரு பாத் ஐ உருவாக்கலாம். கடைசி புள்ளியை சொடுக்கும்போது என் பாத் முடிக்கப்படுகிறது. பின் இங்கே எடிட்-க்கு சென்று உங்களுக்கு வேண்டியவாறு இந்த கைப்பிடிகளை மாற்ற ஆரம்பிக்கலாம். இதை பயிற்சி செய்து புரிந்து கொள்ளலாம். இது மிக எளிமையானது. கடைசியாக நான் செய்ய விரும்புவது ஸ்ட்ரோக் பாத். இங்கே அதே தேர்வுகளை பெறுகிறோம். ஸ்ட்ரோக் மீது சொடுக்கும்போது ஒரு சரியான கோட்டை பெறுகிறோம். இது நேர்க்கோடு அல்ல, ஆனால் சரியான கோடு. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. மேலும் தகவல்களுக்கு இந்த இணைப்பை காணவும். http://meetthegimp.org. கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு அனுப்பவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.